Welcome back, students. So we have seen infertility in human, especially male and female. So ரெண்டு பேருக்குமே வந்து infertility எதனால வருதுன்ற ரீசனை நம்ம பார்த்திருக்கோம். Like maybe the quality of the sperm or the sufficient number or like femaleக்கு சொல்லும்போது யூட்ரஸ் வந்து வீக்கா இருக்கலாம், அந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் ஈவன் ஹார்மோன்ஸ் ஆர் சம்டைம்ஸ் இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதர் காசஸ் சொல்லும்போது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் ஃபீமேலுக்கும், மேலுக்கு வந்து ஸ்க்ரோட்டம் வந்து ஸ்வெல்லன் வெயின்ஸ் இந்த ரீசனால இருக்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் ஹியர் எஸ் அக்கார்டிங் டு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், தட் இஸ் WHO, 2017 more than 1 million people globally acquires a sexually transmitted infection every day. So ஒரு நாளைக்கு 2017 ஒரு ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா more than 1 million people வந்து they getting the sexually transmitted infection or STI or STD ஒவ்வொரு நாளைக்குமே வந்து வேர்ல்ட் வைட் சொல்றாங்க, காமனாவே சொல்றாங்க. பிகாஸ் டியூ டு த அன்சேஃப் ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால அப்படின்னு சொல்லலாம். இந்தியா ஹேஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் HIV epidemic in the world with 2.1 million people living with HIV. So imagine இந்தியா நம்ம சொல்லும் போது கிட்டத்தட்ட வந்து 2.1 மில்லியன் பீப்புள் வந்து ஹெச்ஐவியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, there are so many reasons there. லைக் நம்ம சொன்ன ரீசன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு ஒரு லைக் ஒரு சில மேல் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்னாலையும் வந்து இது எல்லாமே வரும். And at the same time, then a TNHSP, that is Tamil Nadu Health System Project, a unit of the Health and Family Welfare Department of the Government of Tamil Nadu, does pre-screening for cervical and breast cancer. So ஃபீமேலுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேன்சர் அப்படின்றது வந்து ஃபீமேலுக்கு அதிகமா வரக்கூடிய கேன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் breast cancer. செகண்ட் பாத்தீங்கன்னா cervical cancer and uterus cancer. மேக்ஸிமம் உங்களோட reproductive organ and breast cancer இது அதிகமா வந்து ஃபீமேலுக்கு வரும். ஃபீமேலுக்கு மேக்ஸிமம் இதுதான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் மேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ்னால த்ரோட் கேன்சர் வரலாம், லங் கேன்சர், அண்ட் தென் வேற உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸ்க்ரோட்டம், இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல கேன்சர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாடு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு கொடுத்துருக்கிற ஒரு ரிப்போர்ட் இது. அண்ட் இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட், கேன்சர் தெரப்பி வந்து ரொம்பவே காஸ்ட்லியானதா இருக்கும். பிகாஸ் தே அண்டர்கோ கீமோதெரப்பின்னு ஒரு தெரப்பிக்கு ஆக்சுவலா போகும்போது தே ஜஸ்ட் லூஸ் தியர் பாடி வெயிட் அண்ட் தியர் ஹேர். அதனாலதான் வந்து கேன்சர்ல ட்ரீட் பண்ணப்படுற பேஷண்ட்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா தே ஜஸ்ட் பால் தியர் ஹெட். அவங்க வந்து ஆக்சுவலா வந்து ஷேவ் பண்ணிடுவாங்க அவங்களோட ஹெட்டை. இது ரீசனுக்காக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் அதனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் அப்படின்றதுக்காக தான். பட் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேன்சர் தெரப்பிக்கு ஸ்கிரீனிங் பண்றதுக்கு வந்து ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றாங்க, எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல், லைக் சர்விக்கல் கேன்சருக்கும் பிரஸ்ட் கேன்சருக்கும். அண்ட் all women are born with ovaries, but some do not have a functional uterus. So நம்ம வந்து விமன்ஸ் அப்படி நம்ம ஃபீமேல் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா எல்லாருமே வந்து பிறக்கும் போது they are having a pair of ovaries கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து எல்லாருக்குமே வந்து ஃபங்க்ஷனல் யூட்ரஸ் அப்படின்றது இருக்குன்றது we can't confirm that. நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. this condition is called, அந்த கண்டிஷனுக்கு ஒரு சிண்ட்ரோம் நேம் கொடுத்திருக்காங்க, லைக் மேயர் Rokitansky syndrome. So syndrome means something related to the many symptoms. ஒரு சில ஃபீமேல்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன் பேர் தான் இது கொடுத்திருக்காங்க. And next we are going to see about art அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, assisted reproductive technology, that is called art. மேக்ஸிமம் உங்களோட புக்ஸ்ல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க, and I get some information from my side. ரெண்டுமே வந்து இன்டகிரேட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் நான் சொல்ல போறேன். A collection of procedures which includes the handling of gametes and our embryos outside the body to achieve the pregnancy.
இப்போ நம்ம இன்ஃபர்டிலிட்டி நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும்போது சம்டைம்ஸ் மேலோட ஸ்பெர்ம் வந்து மெச்சூரா தான் இருக்கும். பட் அதோட குவாலிட்டி நம்ம சொன்ன மாதிரி அதோட ஃபிளாஜுலார் மூவ்மெண்ட், அதோட மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்பெர்மோட மூவ்மெண்ட்டுக்கு அது ஈக்குவலா இருக்காது. அதுதான் நம்ம குவாலிட்டியில நம்ம சொல்லியிருந்தோம். ஈவன் ஃபீமேலுக்கு நம்ம சொன்னாலுமே எக்கு வந்து நல்லா வயபிளா தான் இருக்கும். எக்கு வந்து நல்ல ஹெல்தியா தான் இருக்கும். பட் எக்கும் ஸ்பெர்ம் ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் யுட்ரஸ்ல போய் இம்ப்ளான்டேஷன் ஆகும்போது மேபி அது அபார்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் யுட்ரஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது, நம்ம சொன்னோம் ஹெல்தியா இருக்காது. அந்த ரீசன்னால அவங்களுக்காகவே வந்து ஒரு டெக்னாலஜி தான் வந்து ஆர்ட், தட் இஸ் அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட் த பாடி நம்ம எப்படி வந்து ஒரு லேப் கண்டிஷன்ல ஆர்டிபிஷியலா ரெண்டு ரெண்டு பேரோட கேமெட்ஸ் அது ரெண்டுமே வந்து ஃபியூஸ் பண்ணி ஃபர்டிலைசேஷன் பண்றது தான். சிம்பிளா சொல்லணும் அப்படி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேபிஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இஸ் ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். தட் இஸ் ஐவிஎஃப் அப்படின்றது வந்து ஒரு லேப்ல பண்ணக்கூடிய ஒரு ஃபர்டிலைசேஷன். இட்ஸ் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் டெஸ்ட் பேபிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு அதுல. ஈவன் நீங்க மூவிஸ் கூட பார்த்துருக்கலாம். லைக் இந்த 23 அந்த மூவி பாத்தீங்கன்னா அதுல தெரிஞ்சிருக்கும். அது குற்றம் 23 பாத்தீங்கன்னா இட்ஸ் டெக்னாலஜி, இட்ஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டு த டெக்னாலஜி. அது ஒரு இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் மூலமா பிரெக்னன்சி ஆகுறது பத்தி டெக்னாலஜி தான் ஆக்சுவலா கொடுத்துருப்பாங்க. ஸோ லைக் த சேம் திங் இதுக்கு தான் வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி. இட் இன்க்ரீசஸ் த சான்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி இன் இன்ஃபர்டைல் கப்பிள்ஸ். ஸோ இன்ஃபர்டைலிட்டி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் ஆகுது. அண்ட் ஆர்ட் இன்க்ளூட்ஸ் intrauterine insemination, that is IUI, intrauterine insemination, the IUI, and in vitro fertilization IVF, and embryo transfer ET, and zygote intrafallopian transfer ZIFT, ZIFT சொல்லுவாங்க, and gamete intrafallopian transfer GIFT, in the intracytoplasmic sperm injection ICSI, and pre-implantation genetic diagnosis. ப்ரீ-இம்ப்ளான்டேஷன் ஜெனடிக் டயக்னாசிஸ் இது வந்து ரிலேட்டட் டு ஜெனடிக் ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். அண்ட் ஊசைட் அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் அண்ட் சரோகேசி. ஊசைட் அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது மூவிஸ்லேயே காட்டியிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. லைக் தாராள பிரபு மூவி பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் டொனேஷன் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் எதனால பாத்தீங்கன்னா சம் கப்பிள்ஸ்க்கு வந்து அந்த மேல் சொல்லும்போது, எஸ்பெஷலி மேல் சொல்லும்போது ஸ்பெர்ம் ஈவன் ஊசைட் டொனேட் பண்றாங்க. ஊசைட் வந்து ஃபீமேல்ல இருந்து டொனேட் பண்றது ஊசைட். அண்ட் ஸ்பெர்ம் டொனேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் டொனேஷன் பண்றதுனால சம் கப்பிள்ஸ்க்கு அந்த மேல் கேமெட், தட் இஸ் எஸ்பெஷலி த ஸ்பெர்ம் வயபிளா இருக்காது. சம்டைம்ஸ் அது அப்நார்மலா இருக்குன்ற கண்டிஷன் வரும்போது they gave their permission. ஸோ அவங்களே வந்து அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு எந்த ஒரு பிகாஸ் அதுல வந்து அக்ரிமெண்ட்டும் கொடுப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலா அந்த இதுக்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸ்பெர்ம் டொனேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஈவன் இட்ஸ் ரிலேட்டட் டு எல்லாமே மூவிஸ்ல காட்டியிருப்பாங்க. அண்ட் சரகேசி பாத்தீங்கன்னா சரகேசி அப்படின்றது வந்து தமிழ்ல சொன்னா வாடகத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இன்ஃபர்டிலிட்டி கேஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்ஃபர்டிலிட்டி கேஸ் நம்ம சொல்லும்போது ஃபீமேலுக்கு எஸ்பெஷலி நம்ம சொல்லும்போது என்ன சொன்னோம், ரெண்டு கண்டிஷன் நம்ம சொன்னோம். ஒன்னு எக்ஸ் வந்து வயபிளா இல்லாம இருக்கும், இல்லைன்னா யுட்ரஸ் நம்ம சொன்னோம். இந்த யுட்ரஸ் கண்டிஷன்ல வரும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ் கண்டிஷன் எக்ல வரும்போது நம்ம வந்து ஊசைட் அந்த டொனேஷன் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். பட் அந்த யுட்ரஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு அந்த யுட்ரஸ்ல ஒரு ஜைகோட் வந்து இம்ப்ளான்டேஷன் ஆகாது. அப்போ உங்களுக்கு எவ்வளவு தடவை வந்து இம்ப்ளான்டேஷன் ஆனாலுமே வந்து அபார்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு டெக்னாலஜி சரகேசி ஒரு பெரிய டெக்னாலஜிஸ் கிடையாது. அந்த ஃபீமேலோட ஊசைட் அண்ட் தென் அவங்களோட பேரோட அவங்களோட பார்ட்னரோட ஸ்பெர்ம் ரெண்டுமே வந்து ஃபியூஷன் பண்ணி லேப் கண்டிஷன்ல ஃபியூஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபீமேல் சம் அதர் ஃபீமேல், பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு யாருக்கு வந்து அந்த பேபி யார்கிட்ட வந்து அந்த பேபி வந்து சரகேட்டா இருக்க போகுது அப்படின்றத யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கும் தெரியாது, இந்த கப்பிள்ஸ்க்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அதுதான் வந்து அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த சரகேசி மதரோட ஹோம்ல வந்து உங்களோட யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணுவாங்க ஆர்டிஃபிஷியலா. இம்ப்ளான்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபலோபியன் டியூப்ல அவங்க விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து யூட்ரஸ்ல போய் இம்ப்ளான்டேஷன் ஆயிடும். ஸோ அந்த கிட்டத்தட்ட அந்த பேபி வளர்ந்து அந்த பார்ட்ரிஷன் கண்டிஷன் வர வரைக்கும் லைக் 9 months ஆர் மோர் அந்த பேபி வந்து கம்ப்ளீட்டா அந்த சரகேட் மதரோட பாடியில தான் அது கம்ப்ளீட்டா வளரும். இதுதான் வந்து சரகேசி அப்படின்ற ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் மேக்ஸிமம் வந்து இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ்க்காகவே கொண்டு வந்திருக்காரு.
அண்ட் இதுல வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா this first one is the in vitro fertilization. That's a test tube baby. First successful birth of a test tube baby அப்படின்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் பிரவுன் occurred in 1978ல இது வந்து நடந்திருக்கு இந்த வேர்ல்ட்ல நம்ம சொல்லும் போது. அது வந்து பாத்தீங்கன்னா physiologist who named like Robert G. Edwards who developed the treatment was awarded the Nobel Prize in Physiology or Medicine in 2010. இதுக்காக வந்து அவருக்கு நோபல் பிரைஸ் அப்படின்றத கொடுத்தாங்க. நோபல் பிரைஸ் you know that it's for honoring the scientist who achieved something in science. இவங்க வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் பண்ணதுக்காக இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தியா அப்படின்னு நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா சுபாஷ் முகோபதாய் த பயனர் ஆஃப் IVF. இந்தியால இவர் தான் ஆக்சுவலா வந்து சுபாஷ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் வந்து ரொம்பவே வந்து பயனியரா ரொம்ப சிறந்த ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்காரு. அண்ட் இவர் வந்து பண்ண ட்ரீட்மெண்ட்ல துர்கா அப்படின்ற ஒரு பேபி தான் ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கு. துர்கா வாஸ் ஃபர்ஸ்ட் IVF பேபி இன் இந்தியா. அண்ட் செகண்ட் பேபி பாத்தீங்கன்னா ஹர்ஷா. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் த துர்கா. இவங்க தான் வந்து she was the first IVF baby and he is the physiologist who name is Subhash. And இவங்களோட நேம் பாத்தீங்கன்னா துர்கா அலைஸ் கனுப்ரி அகர்வால் and she was born like October 3rd 1978 she was born. இது இவங்க வந்து இவங்க தென் இவங்களோட சிப்ளிங் ரெண்டு பேருமே வந்து சரகேசின்னு சொல்லியிருக்காங்க சாரி IVF. அண்ட் IVF ஓட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஸ்டெப்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அண்ட் IVF நம்ம சொல்லும் போது ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் தட் இஸ் சூப்பர் ஓவுலேஷன் சொல்லுவாங்க. ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு சூப்பர் ஓவுலேஷன் பண்றதுனால எக்ஸ் வந்து ஈஸியா ப்ரொடக்ஷன் ஆகும். எக்ஸ் வந்து நிறைய ஆக்சுவலா வரணும். அப்படி வந்தாதான் வந்து பிகாஸ் வி நோ தட் ஃபீமேலுக்கு வந்து மந்த்லி ஒரு எக் தான் மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து ஒரே ஒரு எக் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும் ஓவுலேஷன் அப்படின்றது நடக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் மந்த் த ஆல்டர்னேட்டிவ் egg ovary produces another egg. இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன். பட் ஹார்மோன் ஸ்டிமுலேஷன் மூலமா we know that humans கிட்டத்தட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். மில்லியன்ஸ் அட்லீஸ்ட் 1 மில்லியனாவது இப்போ பியூபர்ட்டிக்கு அப்புறம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த 1 மில்லியன்ல வந்து அட்லீஸ்ட் we need hundreds of eggs, அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஒரு 50 to 100 எக்ஸ் வந்து அவங்களுக்கு வேணும். ஏன்னா ஒரு சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே வந்து சக்சஸ் ஆகாது. ரொம்ப ரேர் கண்டிஷன்ல மட்டும்தான் சிங்கிள் அட்டம்ப்ட்லேயே சக்சஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they need many eggs from the female. அதனால வந்து அந்த ஓவிலேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி ஓவிலேஷன் நிறைய எக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எக் ரிட்ரீவல் எக் கலெக்ஷன் அண்ட் தென் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இன் விட்ரோ ஒரு லேப் கண்டிஷன்ல எம்ப்ரியோ டெவலப் பண்ண வைப்பாங்க. அண்ட் தென் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் தென் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அண்ட் கிளினிக்கல் பிரெக்னன்சி அண்ட் லைவ் பர்த். ஸோ ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் அந்த எக் ரிட்ரீவல் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்டிலைசேஷன் இங்கே நடக்கும். அண்ட் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் இன்விட்ரோ கண்டிஷன்ல தான் வச்சிருப்பாங்க. பிகாஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் சாப்டர் ஐ மீன் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது we have seen that how the fertilization occur அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். fallopian tubeல எஸ்பெஷலி த isthmus or ampulla regionல fertilization நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். when the sperm meet when it gets the chance to meet the egg it becomes fertilized நம்ம சொல்லியிருந்தோம். தென் இதே கண்டிஷன் தான் இங்கேயும் ஆக்சுவலா ஃபாலோ பண்றாங்க. பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லேப் கண்டிஷன்ல ஃபர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசேஷன் பண்றாங்க. தென் ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் we know that fallopian tubeல ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா it just travel to the uterus. அந்த யூட்ரஸ் ஸ்டேஜ்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போதே just recall the lesson, recall the chapter. டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது கிளீவேஜ் பண்ணும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது சிங்கிள் ஜைகோட் அப்படின்றது வந்து லைக் ஒரு செல் அப்படின்றது 2 செல் 4 செல் 16 செல் இந்த மாதிரி நம்ம கிளீவேஜ் நடக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதுல அந்த பிளாஸ்டோசிஸ்ட் கேஸ்ட்ரலேஷன் இதெல்லாமே ஃபார்ம் பண்ணும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அந்த கிளீவேஜ் வர வரைக்குமே வந்து இன்விட்ரோ கண்டிஷன்ல தான் அந்த ஜைகோட் கம்ப்ளீட்டா அந்த growth இருக்கணும். அண்ட் தென் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. And then clinical pregnancy and live birth. This is the steps involved in IVF. And see, you can see here, if uterine tubes are blocked, இது வந்து யாருக்கு வந்து IVF maximum பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம லாஸ்ட் டைம்ல பார்த்திருக்கோம். நம்ம ஐ மீன் the fertilization நம்ம சொல்லும்போது we know that this is the uterine. நம்மளோட யூட்ரின் டியூப் மீன்ஸ் fallopian tube தான் யூட்ரின் டியூப் கொடுத்துருக்காங்க. இந்த டியூப்ல ஏதாவது பிளாக்கேஜ் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ அப்படி ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்டிலைசேஷன் அங்க இருக்கக்கூடிய எக் அப்படின்றது டிராவல் பண்ணி யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன்
ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, மேக்ஸிமம் இருக்காது. அந்த மாதிரி இருக்க கேஸ்ல தான் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் அப்படின்றத ஃபாலோ பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் இன் பெட்ரி டிஷ். ஸோ திஸ் இஸ் த பெட்ரி டிஷ். ஆக்சுவலி இட் இஸ் அ கிளாஸ் வேர். இது ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் வேரால இருக்கும். இதுல வந்து ஃபெர்டிலைசேஷன் கொண்டு வராங்க, ஒரு ஆர்டிஃபிஷியல் லைக் ஸ்பெர்ம் அண்ட் எக் ஃபியூஷன் பண்ணி தென் 4 to 8 செல் ஸ்டேஜ் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர். நம்ம சொல்லியிருந்தோம் கிளீவேஜ் டைம்ல தான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு. யூ கேன் see the animation here. see எக் வந்து தனியா வந்து பாத் இன் வாஷ்ட் ஸ்பெர்ம். ஆக்சுவலா இதுதான் அந்த வாஷ்ட் ஸ்பெர்ம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சி இது வந்து நம்ம ஓரளவுக்கு கண்ணு தெரியுது. பட் வி கான்ட் see a single sperm or we can't see a single egg of a human. நம்ம பார்க்க முடியாது. பட் இன்கேஸ் மத்த அனிமல்ஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து எக் மட்டும் நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஹென் எக் பாத்தீங்கன்னா இட்ஸ் சிங்கிள் எக். ஈவன் ஆஸ்ட்ரிச் எக் இஸ் ஆல்சோ சிங்கிள் எக். பட் ஹியூமன் எக் நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா எக்கை வந்து கம்ப்ளீட்டா வந்து வாஷ்டு ஸ்பெர்மால ஃபர்ஸ்ட் ஒரு பெட்ரி பிளேட்ல போடுறாங்க. பெட்ரி பிளேட்ல ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா கிளீவேஜ் ஸ்டார்ட் ஆகுது. கிளீவேஜ் ஸ்டேஜ்ல தான் வந்து ஒரு 4 to 8 செல் ஸ்டேஜ் வரும்போது தட் இஸ் ஃபர்ஸ்ட் 1 செல் ஸ்டேஜ் இருக்கும், தென் 2 செல் அண்ட் தென் 4 and 8 and then 16 32 இந்த மாதிரி ஸ்டேஜஸ் போயிட்டு இருக்கும். அந்த 4 to 8 செல் ஸ்டேஜ், இந்த 4 or 8 செல் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ரெடி ஃபார் டிரான்ஸ்ஃபர். பட் இந்த இவங்களோட யாரோட யூட்ரஸ்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சரகேட் மதர் தேவையில்லை. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த ஃபீமேலோட யூட்ரஸே ஓகே. பிகாஸ் இவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெலோபியன் டியூப்ல மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி யூட்ரஸ் வந்து இட்ஸ் ஓகே, இட்ஸ் a குட் கண்டிஷன். அதனால இவங்களோட யூட்ரஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அது ஒன்ஸ் இந்த 4 to 8 செல் ஸ்டேஜ் வரும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அந்த எக் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அவங்களோட யூட்ரஸ்ல. குட் குவாலிட்டி எம்ப்ரியோஸ் ஆர் இன்சர்ட்டட் பேக் இன்டு தி யூட்ரஸ் ஃப்ரம் day 2 to day 5. எதனால வந்து குட் குவாலிட்டி சொல்லணும் பாத்தீங்கன்னா மேபி இங்க இருக்கக்கூடிய ஒரு இது எல்லாமே வந்து மேபி ஃபெர்டிலைசேஷன் நடந்திருக்கலாம். பட் தே ஹேவ் டு அனலைஸ் விச் ஒன் இஸ் அ குட் ஒன். எந்த எம்ப்ரியோ வந்து நல்லதா இருக்குன்றத அவங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். மேபி சில கண்டிஷன்ஸ்ல வந்து அதோட ஜெனட்டிக்ஸ் ஏதாவது ப்ராப்ளம், அந்த ஜெனட்டிக் டிசார்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா குரோமோசோம்ஸ் மேபி இதுலயே வந்து இந்த கிளீவேஜ் நடக்கும்போது அதுல வர்றதுக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதனால எது வந்து நல்ல ஒரு குட் குவாலிட்டியா இருக்கோ, குட் குவாலிட்டி எம்ப்ரியோவா இருக்கோ அந்த எம்ப்ரியோ மட்டும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ திஸ் இஸ் த conditions here. And the next one is the gift, that is gamete intra-fallopian transfer. Gamete intra means inside. Okay, so இடத்துல வந்து gamete actually transfer பண்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா and we know that this is the fallopian tube. Yes, so intra-fallopian transfer of both gametes, that is mixed in a catheter and introducing them into the fallopian tubes. ஸோ இவங்களுக்கு வந்து யாருக்கு வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கேமெட்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு பண்றாங்க. அதுவும் வந்து கத்தீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா see here, this is a catheter actually. This is a catheter. இது fallopian tube. Let me take some other color. This is the catheter. This is the catheter and we know that this is the ovary and ovary hold பண்ணிருக்கிற இந்த place வந்து இந்த part, this part is called as a fallopian. This is a fimbria of a fallopian tube. So the fallopian tube மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு gametesமே வந்து transfer பண்றாங்க. See the tube, the catheter tube வந்து இந்த சைடுல போறது தெரியுது உங்களுக்கு. And transfer of both gametes in a catheter and introducing them in the fallopian tubes. More natural version of IVF. கிட்டத்தட்ட வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இது ஒரு நம்ம லேப் கண்டிஷன்ல லேப் கிடையாது, இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம செய்யறோம். when women cannot produce egg, யாருக்கு இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் the women cannot produce egg. ஒரு சில விமன் வந்து அவங்களுக்கு சரியான எக் ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னும் போது இந்த டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணாங்க. பட் she is a fertile one, but she can give birth. அவங்க எல்லா அனலைசிஸுமே பார்ப்பாங்க. டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா அனலைசிஸ் செக் பண்ணி பார்ப்பாங்க வெதர் she can give birth to young baby. இதெல்லாமே ஆக்சுவலா பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த முடிவுக்கு வருவாங்க. And gift has been used with the following patients. யாருக்கெல்லாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா couples with unexplainable infertility. Sometimes infertility conditionsல இருக்கிறவங்களுக்கு unexplainable, மேபி ரீசனே இல்லாதவங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பட் சக்சஸ் ஆகுமாலேன்றது டாக்டர் அதையும் சொல்லிடுவாங்க. couples who have not had success with IVFல இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் போயிருக்காங்க, லைக் டெஸ்ட் டியூப் பேபி ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா சக்சஸ்ஃபுல்லா இல்ல அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்ட் டைம் செகண்ட் இதை அப்ரோச் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் ஐவிஎஃப் இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், லேக்ஸ்ல செலவாகும். Because I know a couple who is undergone this techniques. Couples who have a religious or moral reluctance to use IVF. Maybe some people, some couples are religious. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குன்னு ஒரு ரிலீஜியஸ் கஸ்டம் ட்ரெடிஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்கேஸ் ஐவிஎஃப் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை நான் வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் விமன் ஹூ ஹாவ் அட்லீஸ்ட் ஒன் ஹெல்தி fallopian tube, because we know that we have a pair of ovaries. ஃபீமேலுக்கு pair of ovary இருக்கு, ரைட் அண்ட் லெஃப்ட். அண்ட் ஏதாவது ஒரு fallopian tube ஹெல்த்தியா இருந்தாலும் இதை பண்ணலாம். ஏன்னா ஏதாவது ஒரு fallopian ஹெல்த்தியா இருக்குன்னா மீனிங் என்னன்னா, அந்த fallopian tube மூலமா அது யூட்ரஸ்ல போய் இம்ப்ளான்டேஷன் ஆகும். ஸோ தட்ஸ் வாட் we need. அதுக்காக நம்ம இது செய்யலாம். And couples in which the husband has a low sperm count or other problems with his sperm, because நம்ம இதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியாச்சு. மேலுக்கு நம்ம சொல்லும் போது ஒன்னு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம், இல்லைன்னா அதோட மூவ்மெண்ட் வந்து கம்மியா இருக்கும். அதோட அதர் ப்ராப்ளம்ஸ் வித் திஸ் ஸ்பெர்ம் அப்படின்னு வரும்போது அதோட மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும் போது ஒரு 72 ஹார்ஸ்க்குள்ள அது எங்க ரீச் ஆகல அப்படின்னா அந்த ஸ்பெர்ம் டெத் தான். ஐ மீன் அது வேனிஷ் ஆயிடும், அது ஒரு வேஸ்ட் தான் ஆக்சுவலா. அதனால வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். The next one is Swift and TET. ரெண்டு கொடுத்திருக்காங்க. or TET, zygote intrafallopian transfer. Zygote intrafallopian transfer இது ஒன்னு. or tubal embryo transfer. Both are the same. Tubal means tubal or fallopian. Both are the same meaning. இது யாருக்கு ஆக்சுவலா பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோ ஸ்பெர்ம் செல் கவுண்ட். இதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது பண்றாங்க. or the sperm does not fertilize egg. Sometimes அந்த sperm வந்து fertilize egg வந்து fertilize பண்ணல அப்படின்னு வரும்போது இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. Swift or TET வந்து யூஸ் பண்றோம். and இதுல எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, first of all the eggs are aspirated from the ovary. so egg வந்து ஓவரியில இருந்து எடுக்கிறாங்க, ovulation மூலமா வர்றதுக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. and then placed in the prepared semen sample. so semen, we know that so semen is a liquid. It is a medium in order to swim the sperm in the female reproductive system. so அதுக்காக அந்த செமன்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது பிளேஸ் பண்றாங்க. அந்த எடுத்த எக்கை வந்து ஃபீமேலோட ஓவரியில இருந்து எடுத்த எக்கை இதுல செமன்ல பிளேஸ் பண்றாங்க, which contains sperms. so செமன்ல sperms இருக்கு. and fertilized embryos or zygote are transferred into the fallopian tube. so இந்த fertilize பண்ணதுக்கு அப்புறம், because எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஃபியூஷன் ஆனதுமே ஃபர்டிலைசேஷன் நடந்துரும். ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஃபர்டிலைஸ்ட் எம்ப்ரியோவை fallopian டியூப்ல திரும்ப டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது you know that so fallopian tube இருந்து automatically transfers into the uterus of female. And the next technology is the ICSI, that is intracytoplasmic sperm injection. இது வந்து எப்படி பண்றாங்க பாத்தீங்கன்னா, செலக்டிங் a single sperm. so ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பெர்ம் மட்டும் செலக்ட் பண்றாங்க. ரிமூவிங் த டெய்ல், பிகாஸ் டெய்ல் எதுக்காக ஸ்பெர்ம்க்கு இருக்குன்றது நமக்கு தெரியும். இட் இஸ் ஃபார் மூவ்மெண்ட், நத்திங் பட் மூவ்மெண்ட். ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ல அது டிராவல் பண்ணணும்னா இட் ஷுட் ஹாவ் த ஸ்பெர்ம் டெய்ல். அதனால வந்து அதுக்கு டெய்ல் ரீஜன் இருக்கணும். பட் இதெல்லாம் ஆர்டிபிஷியலா பண்றதுனால we may not need the tail நமக்கு தேவையில்லை. and then injecting it into the egg. so டைரக்டா எக்ல இன்ஜெக்ட் பண்ற டெக்னாலஜி தான் வந்து இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். இன்ட்ரா மீன்ஸ் இன்சைட், சைட்டோபிளாசம் மீன்ஸ் இந்த இடத்துல சைட்டோபிளாசம் எதை சொல்றாங்கன்னா எக்கோட சைட்டோபிளாசம். sperm injection means sperm inject பண்றாங்க, that is ICSI. and here you can see the needle and this is the egg cell. so இதுல வந்து இந்த வெளியே இருக்கிறது egg cell and this is sperm. so ஒரு needle யூஸ் பண்ணி
டைரக்டா இந்த ஸ்பெர்ம்ஸ் இது பண்றாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. யூ கேன் see the sperm and அதுல டெய்லும் இருக்கு, நல்லாவே தெரியுது. யூ கேன் see here the head of the head region and neck அந்த அளவுக்கு கிளியரா இல்ல பிகாஸ் அந்த மார்க் மறைச்சிருக்கு. and this is the ICSI and IUI or AI, artificial insemination, AI or intrauterine insemination, IUI. இது எப்படி பண்றாங்க அப்படின்னா, used to treat women who have normal and healthy fallopian tubes but for unknown reasons cannot conceive. Sometimes அது கப்பிள்ஸ்க்கு வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணும்போது they said okay everything is normal but ஏதோ some ரீசன்னால மேபி எந்த ரீசன் அப்படின்றத டாக்டர் ஆக்சுவலா அனலைஸ் பண்ண முடியாத அந்த ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி ரீசன் இருக்கக்கூடிய கப்பிள்ஸ்க்கு, அந்த மாதிரி ரீசன் இருக்கக்கூடிய ஃபீமேல், எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஆர் இன்ட்ராயூட்டரரி இன்செமினேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. பட் த மேல் இஸ் அ ஹெல்தி ஒன் அண்ட் இன் ட்ரீட்டிங் மேல் இம்பார்ட்டன்சி ஆக்சிடென்ட். ஸோ இன் கேஸ் ஆஃப் அதுவும் மேல இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல மேல் நார்மலா இருக்காங்க, ஃபீமேலுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது, அதே செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா மேல் இம்பார்ட்டன்சி, மேலால முடியல, இம்பார்ட்டன்சி மீன்ஸ் பொட்டன்ஷியல் இல்ல அப்படின்னு வரும்போது தான் வந்து எதனால இருக்கலாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆக்சிடென்ட்னால, இல்லைன்னா சர்ஜரி ஆர் ஆக்குபேஷனல் லைஃப் ஸ்டைல்னால கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மேல் ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ்னால கூட இருக்கலாம். இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் சாப்டர்ல நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்மளோட ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வச்சு நம்ம சொல்லியிருப்போம். அதுவும் நம்ம பிலோ அப்டமன் ரீஜன் வந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ் வந்து கம்மியா தான் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் ஒரு நார்மலா இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சர் பிலோ அப்டமன் ரீஜன்ல இருக்கும்போது அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரு கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நல்ல ஒரு டெம்பரேச்சரா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. லைக் அந்த டெம்பரேச்சர் இருக்கும்போது செமனா இருந்தாலும் சாரி ஸ்பெர்மா இருந்தாலும் ஒரு எக்கா இருந்தாலுமே வயபிளா இல்லாம டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்படியே இருந்தாலுமே அது வந்து வயபிளா இருக்காது, ஒரு ஃபங்க்ஷனலா இருக்காது. அதனால வந்து வி ஜஸ்ட் மேக்ஸிமம் இது மேலுக்கு நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ஏஐக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவங்க வந்து ஃபர்டிலிட்டியே இல்லை, இன்ஃபர்டிலிட்டி கண்டிஷன் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜில பண்ணலாம். தென் சம் மேல்ஸ் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரி, இந்த ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆர் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து வயபிளா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்காது டியூ டு த கெமிக்கல்ஸ் ஆர் ஈவன் ரேடியேஷன்ஸ். இந்த ரேடியேஷன்ஸ் பிளேஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருந்தாலுமே அந்த ரேடியேஷன்னாலேயே அவங்களோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து வயபிளா இருக்காது. ஸோ இந்த ரீசனால நம்ம சொல்லலாம். And then the next one is the DI or donor insemination. டொனேட் பண்றது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னா அந்த பர்சனோட பிளட் குரூப் தெரிஞ்சுட்டு எப்படி பிளட் டொனேட் பண்றாங்களோ, பிளட் டொனேஷன் ஒரு பேங்க்ல இருந்து கிடைக்குதோ, பிளட் பேங்க்ல இருந்து, அதே மாதிரி இது வந்து ஒரு கேமெட்ஸை வந்து டொனேட் பண்றது, அந்த கேமெட்ஸ் வந்து இன்செமினேஷன் பண்றது நம்ம சொல்லலாம். மேல் பார்ட்னர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம். யாருக்கு ஆக்சுவலா வந்து டொனேட் பண்ணுவாங்க, ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேல் பார்ட்னர் அவங்களால ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் சரியா பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது இருக்கும். அண்ட் மேல் பார்ட்னர் டஸ் நாட் ப்ரொடியூஸ் அ நார்மல் ஸ்பெர்ம். ஸோ நார்மல் ஸ்பெர்ம் உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது டோனர் இன்செமினேஷன் பண்றாங்க. ஆர் there is a high risk of a man passing on a genetic disease or abnormality to a child. அந்த பேரண்ட்டுக்கு ஐ மீன் எஸ்பெஷலி த ஃபாதர் அப்படின்னு வரும்போது ஃபாதருக்கு வந்து நிறைய ஜெனடிக் டிசார்டர் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ நிறைய இல்லை, ஜஸ்ட் ஜெனடிக் டிசார்டர் இருக்கு. எஸ்பெஷலி லைக் ஹீமோஃபிலியா இருக்கு, மேக்ஸிமம் ஹீமோஃபிலியா மேல இருந்து இறந்துருவாங்க. ஸோ ஹீமோஃபிலியா வேண்டாம். ஒரு கலர் பிளைண்ட்னஸ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து ஒரு டயபெட்டிக் ஜெனட்டிக்கலா டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஜெனட்டிக்கலா வரக்கூடிய டிசீஸ் இருக்கு, ஒரு டிசார்டர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்ப கண்டிப்பா எந்த ஒரு ஃபாதரா இருந்தாலுமே தன்னோட குழந்தைக்கு போக கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஜஸ்ட் கோ ஃபார் த டோனார் இன்செமினேஷன். ஒரு டோனார் மூலமா ஒரு ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஒரு பர்சனோட ஸ்பெர்ம், அதுவும் வந்து கான்ஃபிடென்ஷியலா தான் இருக்கும். அதுவும் வந்து ஆக்சுவலா வந்து யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. டாக்டர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த விஷயம் தெரியும். ஸோ எந்த பேஷண்டோட ஸ்பெர்ம் அப்படின்றது டாக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும், யாரு பேஷண்ட்ன்றது டாக்டர்ஸ் மட்டும் தான் தெரியும். அதனால வந்து இதுவும் வந்து வெளியே வராது. And this is the
இந்த மாதிரி கண்டிஷன்ல உங்களுக்கு டோனார் இன்செமினேஷன் டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் டோனார் எக்ஸ் இதுவும் லைக் தட் அதே மாதிரி தான். நம்ம எப்படி ஸ்பெர்ம்க்கு நம்ம சொன்னோமோ அதே மாதிரியான கண்டிஷன்ஸ். இன் கேஸ் ஆஃப் ஃபீமேல், a women cannot produce eggs or her eggs are not low quality. சம்டைம்ஸ் அது குவாலிட்டி சரியாதாம இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போதும் ஃபர்டிலைசேஷன் பண்ண முடியாது. அதனால திஸ் மே அக்கர் டியூ டு ஏஜ் ஆர் ப்ரீமெச்சூர், ரொம்ப ஏஜிங் ஆனாலும் இல்லைன்னா ப்ரீமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர். ஏஜ் வந்து அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும், லைக் 20+ அந்த மாதிரி தான் இருப்பாங்க, 25+ அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஓவரியன் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ப்ரீமெச்சூர் ஓவரியன் ஃபெயிலியர் கண்டிஷன் வரும்போது இந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்க. where the women no longer produces mature eggs for ovulation. ஸோ மெச்சூர் எக் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு ஒரு கண்டிஷன் வரும்போது தான் they just go for a donor eggs. மற்றவங்களோட எக்கை வந்து கேரி ஓவர் பண்றாங்க. women has experienced several miscarriages. இது நடக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்திருக்கலாம், தென் செகண்ட் பேபி அட்டம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய தடவை வந்து அபார்ஷன் ஆகியிருக்கலாம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சைல்டே வந்து அவங்களுக்கு நிறைய அபார்ஷன் ஆகியிருக்கலாம். அதுக்கு மேல கண்டிப்பா வந்து மிஸ்கேரேஜ் அவங்க பாடி வந்து தாங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வரும்போது they will go for the donor eggs. And there is a high risk of the women passing on a genetic disease or abnormal child. The same thing happening here also. And students, so far we have completed some technology related to the artificial techniques like IVF, and we will continue in the next class also. Thank you students, and assignments complete பண்ணுங்க. Thank you. See you in the next class.